ஒரு எந்திரத்துக்குமே ஒரு ஃபோக்கஸ் இருக்கு. ஒரு எனர்ஜி இருக்கு. ஒரு டீகோடிங் பண்ற ஒரு இது தான் நம்ம எந்திரத்துல நம்ம ஸ்தாபிச்சிருக்கோம். திருப்பதியில எடுத்தா கூட, திருப்பதியில கீழ கூட எந்திரம் இருக்கு. அது லக்ஷ்மி யந்திரம், ஸ்ரீ யந்திரம் சொல்லுவாங்க. இப்போ எவ்வளோ பெருமாள் கோயில் இருக்கு. ஏன் திருப்பதிக்கு மட்டும் போறாங்கன்னா, அங்க இருக்கிற அந்த ஸ்ரீ யந்திரத்துக்கு ஒரு சக்தி, ஒரு பவர் இருக்கு. மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கடந்தாலும் கூட நம்மளால we cannot measure. ஸோ அந்த காஸ்மிக் எனர்ஜி தான் இந்த எந்திரத்துல இருக்கு. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டேரோ கார்ட் ரீடர், ரேக்கி ஹீலர், ஸ்பிரிச்சுவல் கைட் மிஸ்டர் ஸ்ரீகாந்த் புருஷோத்தமன் தான் இருக்கார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு வரோம். தெய்வங்களை பத்தி பேசியிருக்கோம், அமானுஷ்யங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். அண்ட் அந்த வரிசையில உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்து கலாச்சாரத்துல உருவ வழிபாடு தான் ரொம்ப பிரதானம். அம்பாளுக்கு உருவம் உண்டு, சிவனுக்கு லிங்கமா உருவம் உண்டு, பெருமாளுக்கு உருவம் உண்டு. இந்த மாதிரி உருவ வழிபாடு தான் இருக்கு. அது என்ன சார், எந்திரங்கள் அப்படிங்கிறதும் பிரதானமா கருதப்படுது அப்படின்னா என்ன? எந்திரம்ன்றது ஒரு யூனிவர்சல் கான்செப்ட் தான். ஸோ யூனிவர்சலோட ரகசியத்தை நம்ம டீகோட் பண்றது தான் எந்திரம். ஸோ யூனிவர்ஸ்ன்றது தான் கடவுளே ஒரு யூனிவர்சல் ஃபேக்டர் தான். அந்த கடவுளுக்கு ஆக்சுவலா உருவம் கிடையாது, நாம தான் உருவம் கொடுத்துருக்கோம். ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும். ஸோ ஒரு எந்திரத்துக்குமே ஒரு ஃபோக்கஸ் இருக்கு, ஒரு எனர்ஜி இருக்கு. ஒரு டீகோடிங் பண்ற ஒரு இது தான் நம்ம எந்திரத்துல நம்ம ஸ்தாபிச்சிருக்கோம். அதுல தான் அது அதோட எனர்ஜியை வெளிப்படுத்துது. ஓகே. இப்போ தெய்வ உருவங்கள் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகம், மூலஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அங்க உருவங்கள் இருக்கு. சுவாமி, அம்பாள் இவங்களோட உருவங்கள் இருக்கு. எந்திரங்கள் எங்க இருக்கும்? எந்திரம் அந்த கடவுளுக்கு கீழே இருக்கும். அந்த பீடத்துல இருக்கும். அது ஸ்தாபிச்சிட்ட அப்புறம் தான் நம்ம பிராண பிரதிஷ்டம்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க இல்லையா? கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி. ஆமா, ஒரு கடவுள் ஒரு உருவம் கொடுத்து நம்ம அதை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. சிலப்போ கண்ணெல்லாம் கூட மூடி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பிரதிஷ்டம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த எந்திரத்தை அங்க வச்சு ஸ்தாபிச்சிட்ட அப்புறம் தான் அந்த பிராண பிரதிஷ்டம் பண்றோம். அந்த உருவத்துக்கு ஒரு உயிரோட்டம் கொடுக்குறோம். ஸோ அந்த எனர்ஜி நம்ம யூனிவர்ஸ்ல இருந்து நம்ம கொடுக்கறதுக்காக தான் நம்ம அந்த எந்திரத்தை நம்ம அங்க ஸ்தாபிக்கிறோம். அந்த ஸ்தாபிச்ச அப்புறம் அந்த உருவத்துக்கு ஒரு உயிரோட்டம் வருது, எனர்ஜி வருது, பவர், ஃபோக்கஸ் எல்லாமே வருது. ஓகே. எந்திரங்கள்னு சொன்னீங்க இல்லையா? அதை வைக்கும்போது கூடவே சில இடங்கள்ல நவதானியங்கள், கற்கள் கூட வைக்கிறது உண்டு. வைரம், வைடூரியம், கோமேதகம், தங்கம், வெள்ளி, இந்த மாதிரி அதெல்லாம் கூட இதுக்காக வைக்கிறது தானா? பேசிக்கா எந்திரம்ன்றது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. அந்த யூனிவர்ஸ்ல என்னென்ன எனர்ஜி இருக்கு, ஃப்ரீக்வன்சிஸ், பேசிக்கலி ஆல்பா, பீட்டா, காமான்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சயின்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியோட ரேஸ், வைப்ரேஷன்ஸ், அது எல்லாமே ஒரு செயல்பாடு தான் இந்த எந்திரங்கள். இதுக்கு ஒரு பவர். இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி இருக்கு. ஸோ ஒரு எலக்ட்ரிசிட்டி வேணும்னு சொல்லும்போது நம்மளுக்கு அந்த வயர் கனெக்ஷன்ஸ், அந்த காப்பர் எல்லாமே ஒரு இது வருது இல்லையா, ஒரு சர்க்கியூட் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த எந்திரத்துக்கு ஒரு உயிரோட்டம் கொடுக்கும்போது தான் இந்த கற்கள், இந்த நவதானியங்கள் எந்த விதத்துல நம்ம அந்த எந்திரத்தை நம்ம பிரதிஷ்டை பண்றோம், அது எல்லாமே இருக்கு. ஓகே ஓகே. அப்போ எந்திரங்கள்ல பவர் தான் அங்க இருந்து நம்மள செயல்படுத்துது. ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த ஃபார்மேஷன் ஆஃப் அந்த எந்திரம்ன்றது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எந்திரம்ஸ் இருக்கு. ஓகே, நான் அடுத்து அதை தான் கேட்கணும்னு நினைச்சேன். அதை நம்ம சொல்ல போனா ஒரு நாள் கூட பத்தாது, அவ்வளோ இருக்கு. ஸோ நம்ம இப்போ ஒரு நேரத்தை குறிப்பிடுறதுனால நம்ம ஒரு சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா அதை எந்திரம் இட் மேட் ஆஃப் ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ்.
Okay. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் அண்ட் டிசைன்ஸ். Okay. Does it have any particular shapes and ஆமா, sizes? கண்டிப்பா இருக்கு. ஒரு ஒரு எந்திரத்துக்கும் ஒரு ஒரு ஷேப், ஒரு ஒரு அர்த்தங்கள், Mm-hmm. ஒரு ஒரு வைப்ரேஷன்ஸ், அந்த ஃப்ரீக்வன்சிஸ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அது Okay. எல்லாமே சேர்ந்து தான் ஒரு யந்திரம் இருக்கு. எழுத்துக்கள் எல்லாமே இருக்கு. நம்பர்ஸ் ஓ, இதெல்லாம் வந்து அந்த நீங்க சொல்ற அந்த எந்திரத்துல இருக்கும். இருக்கும். அப்பதான் அந்த காஸ்மிக் எனர்ஜியோட ஒரு கனெக்டிவிட்டி வந்து அதோட வெளிப்பாட்டு வருது. ஓகே. இப்போ கருவறையில இருக்கக்கூடிய தெய்வங்கள் கீழே தான் அந்த எந்திரங்களை பிரதிஷ்டை பண்றாங்கன்னு ஆமா. சொல்றீங்க இல்லையா? ம். எல்லா தெய்வங்களுக்கு கீழேயும் அது இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள், அம்பாள் கோயில்னா அம்மனுக்கு கீழே, சிவலிங்கம்னா சிவாலயம்னா சிவலிங்கத்துக்கு கீழே, பெருமாள் கோயில்னா பெருமாளுக்கு கீழே, அப்படிதான் இருக்குமா? முக்காவாசி பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா கோவில்ல எல்லா தெய்வங்களுக்கு அடியில வந்துட்டு அந்த எந்திரம் கண்டிப்பா இருக்கும். இல்லாம அது வந்துட்டு அங்க வந்துட்டு அந்த சக்தி வந்துட்டு இருக்காது. இப்ப திருப்பதியில எடுத்தா கூட திருப்பதியில கீழே கூட யந்திரம் இருக்கு. அது வந்துட்டு லக்ஷ்மி யந்திரம், ஸ்ரீ யந்திரம் சொல்லுவாங்க. அந்த யந்திரம் கண்டிப்பா திருப்பதி கோயில இருக்கு. இப்போ கோடான கோடி ஜனங்க போயிட்டே இருக்காங்க இல்லையா? அது ஒரு பவர், ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஃபோர்ஸ் உங்களை வந்துட்டு திருப்பி வந்துட்டு எஸ் எஸ். ஸோ அங்கே ஒரு எனர்ஜி கிடைக்குது. இப்போ எவ்வளோ பெருமாள் கோயில் இருக்கு, ஏன் திருப்பதிக்கு மட்டும் போறாங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ஸ்ரீ யந்திரத்துக்கு ஒரு சக்தி, ஒரு பவர் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கடவுளுக்கு ஒரு ஒரு யந்திரங்கள் ஒரு ஒரு விதமான பவர்ஸ் கொடுக்கும். எந்திரங்கள் பத்தி சொல்லிட்டு வரீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுல யந்திரம் வச்சு வழிபடக்கூடிய கோயில் அப்படின்னா பக்கத்துல இருக்கிற காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில். அங்க ஆதிசங்கரரே வந்து எந்திர பிரதிஷ்டை பண்ணி தான் அந்த அம்பாளை ஆஸ்வாசப்படுத்தி உட்கார வச்சாருன்னு ஒரு கதை இருக்கு. அது எல்லாருக்குமே ஒரு கதை தெரியும் இல்லையா? தேவி வந்துட்டு ரொம்ப உக்ரகமா இருந்தாங்க. ஒரு ஊசியில வந்துட்டு தவம் பண்ணாங்க. சிவனை பார்த்து தவம் புரிஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட எனர்ஜி வந்துட்டு கட்டுக்கடங்காம ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அவங்கள சாந்தப்படுத்தி அவங்கள வந்துட்டு ஒரு சாந்த ரூபினியா வந்துட்டு அங்க பிரதிஷ்டை பண்றதுக்காக தான் அங்க வந்துட்டு ஆதிசங்கரர் வந்துட்டு அங்க ஒரு யந்திரத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கோவில்ல வந்துட்டு அந்த மாங்காடி இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அந்த கோயிலுக்கு போறாங்க. என்ன வேண்டுனாலும் நடக்குது அந்த கோவில்ல. இது எல்லாமே அங்க அந்த கோவிலோட அந்த அம்மனோட பவர்ஸ் வந்துட்டு அங்க ஃபுல்லா அந்த யந்திரத்துல அடங்கி இருக்கு. நீங்க யந்திரம்னு சொல்றீங்கல்ல, ஸ்ரீ சக்கரம், சுதர்சன சக்கரம், இது எல்லாமும் அதுல இருந்து வர்றது தானே? ஆமா ஆமா. ஒரு ஒரு யந்திரமும் ஒரு ஒரு வெளிப்பாடு. ஓகே. ஒரு ஒரு கடவுளோட வெளிப்பாடு. ஸோ கடவுள்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு இது கிடையாது, உருவம் கிடையாது. ஸோ இன்ஃபினிட். ஓகே. ஆனா எனர்ஜி வந்துட்டு கட்டுக்கடங்காதது. ஸோ நம்ம உலகத்தை நம்ம வந்துட்டு மெஷர் பண்ணிடலாம். ஆனால் யூனிவர்ஸை நம்மளால மெஷர் பண்ண முடியாது. எவ்வளோ பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கடந்தாலும் கூட நம்மளால வந்து we cannot measure. ஸோ அந்த காஸ்மிக் எனர்ஜி தான் இந்த யந்திரத்துல இருக்கு. ஸோ தட் பவர்ஃபுல் இட் இஸ். ஸோ அதை வந்துட்டு நம்ம அந்த கோவிலில் ஸ்தாபிக்கும் போது அந்த எனர்ஜி நம்ம எந்த கடவுள், இப்போ சிவன்னா சிவனுக்கான எனர்ஜி, ஸோ அந்த எனர்ஜி அந்த யந்திரத்துல அடங்கி இருக்கும். இப்போ அம்மன்னா அம்மனுக்கான எனர்ஜி அந்த யந்திரத்துல இருக்கும். ஸோ விச் கிவ்ஸ் லாட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ், ஃப்ரீக்வன்சிஸ். ஓகேங்களா? ஸோ எல்லாமே அந்த கோவில் எல்லாமே வந்துட்டு ஒரு சயின்டிஃபிக் இதுவாக தான் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம வீட்டில் கூட சாமி கும்பிடுறோம். ஆனால் எதுக்காக நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம்னா அங்க ஒரு எனர்ஜி, ஒரு வைப்ரேஷன்ஸ், நம்ம பாடிக்கே வந்துட்டு ஒரு ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா அந்த யந்திரத்தினால. அதே மாதிரி கொடிமரத்து இதனால. ஸோ எந்த பழைய கோயில்ல எல்லாம் எடுத்தீங்கனாலே அது வந்துட்டு ஒரு சயின்டிபிக் வே ஆஃப் வேல தான் அந்த கோயில் வந்துட்டு கட்டியிருப்பாங்க, அந்த ஸ்தாபிச்சிருப்பாங்க, எல்லாமே இருக்கும். கர்ப்பகிரகம் மெயினா வந்துட்டு ஒரு இந்த கண்டிப்பா இந்த யந்திரம் இல்லாம இருக்காது. ஓகே ஓகே. அதே மாதிரி கொடிமரம் பக்கத்துலயும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பாங்களா? கொடிமரத்துல இருக்காது. இது மெயினா வந்துட்டு இதுல தான் இருக்கும். மெயினா வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும். கொடிமரத்துல வந்துட்டு அது வேற விதமான இது இருக்கும். ஸோ அந்த கும்பாபிஷேகத்துக்கு மேல இருக்கு இல்லையா, அந்த கலசம், அப்புறம் இந்த கொடிமரம், இட் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ அதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகுற. It absorbs the energy and gives the. Yes.
இட் புல்ஸ் த எனர்ஜி. ஸோ ஓகே. யூனிவர்ஸ்ல இருக்கிற எனர்ஜியை வந்துட்டு புல் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு கொடுக்கறனால அந்த இடமே வந்துட்டு உங்களுக்கு வேற விதமான ஒரு வைப்ரேஷன்ஸோட ஃப்ரீக்வன்சிஸ், இருக்கா? ஓகே. எனர்ஜிஸ் எல்லாம் இருக்கும்போது, இப்போ நம்ம கோயில்ல போயிட்டு கும்பிடும்போது சொல்லுவாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் நீங்க போயிட்டு கொடிமரத்தை ஆமா. வணங்கிட்டு சுத்தி அதுக்கப்புறம் வந்தாலும் ம். விழுந்து வணங்குறது ஆமா, ஆமா, கொடிமரத்தாண்டு தான் ஆமா. வணங்கணும்னு சொல்லுவாங்க. கொடிமரத்து கிட்ட வரும்போது யூ கெட் தட் எனர்ஜி. எனர்ஜி ஃப்ரம் தட். ஓகே. அதே மாதிரி சாமியை பார்க்கும்போது கூட காலை பார்த்துட்டு அப்புறமா மேல முகத்தை பார்க்கணும்னு சொல்லுவாங்கன்னா, பார்க்கணும். அது மீனிங் பேசிக் திங் இஸ் யூ There is see the that power. சக்கர, ஓகே. that chakras is there. ஸோ அதை வணங்கிட்டு அப்புறமா நம்ம கடவுளை பார்க்கும்போது நம்மளுக்கு முழுமையா அந்த எனர்ஜி நம்மளுக்கு ஓகே. கிடைக்குது. ஸோ கடவுளை கும்பிடுறது நேரா போய் பார்த்துட்டு வர்றது கிடையாது. ஸோ கிடையாது. இத்தனை ஆமா, விஷயங்கள் இவ்வளவு இருக்கு. சிஸ்டமேட்டிக் திங்ஸ் ஆர் தேர். ஸோ பீப்புள் ஷுட் நோ ஆமா, பிஃபோர் இதெல்லாமே கோயிங் டு டெம்பிள். தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா எதுக்காக நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம், என்ன ரீசனுக்காக போறோம், எதுக்காக ஒரு கொடிமரம் இருக்கு, எதுக்காக கலசம் இருக்கு, எதுக்காக கர்ப்ப கிரகம் இருக்கு, எதுக்காக யந்திரம் அங்க ஸ்தாபிச்சிருக்காங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம போய் சாமி கும்பிட்டுட்டு அவசர அவசரமா போயிட்டு அவசரமா சாமி வர்றதெல்லாம் கிடையாது. கும்பிடுறது பண்ணவே கூடாது. ஒரு கோயிலுக்கு போறோம்னா நம்ம நிதானமா போய் அப்படி வரும்போது தான் அந்த கோயிலுக்கான அந்த ஃபுல் எனர்ஜி பலன் வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு கிடைக்கும். நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பா எந்திரங்கள் பற்றிய விளக்கங்கள் நல்லா கொடுத்தீங்க. மறுபடியும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். கண்டிப்பா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.